சுக்கிரன் திருமண கிரகம். ஆனால் அதுக்கு குருபலன் இருந்தால் தான் திருமணம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஜோடிகளாகிய நாம தான் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பண்ணி மக்களும் அதை ஏற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கா ஆன கிரகம் கல்யாணம் ஆகணும்னா எது தொடர்பு சரியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சுக்கிரனும் ராகுவும் தான் கதாநாயகன் இந்த இடத்துல. குருவெல்லாம் தேவையே இல்லை. கல்யாணத்துக்கு குரு தேவையே இல்லை. ஆனால் குருபலன் இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியுன்றாங்க. சரியா? கல்யாணத்துக்கு எது தேவையில்லை? குருபலன் தேவையே இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு எது தொடர்பு வரணும் அப்படின்னா சுக்கிரனும் ராகுவும் தொடர்பு வரணும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஏன் சுக்கிரனை வரணும் ராகு வரணும் அப்படின்றாங்கன்னா, சுக்கிரன் என்பதும் ராகு என்பதும் போகக்காரகன். ராகு போகக்காரகன். அந்த போகத்தை அனுமதி கொடுக்கிறவன் சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு, அதாவது ஒரு பெண் மகளுக்கு எத்தனை வயசானா திருமண வயசு ஆகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. எத்தனை வயசானா? 18 வயசு ஆனா. அப்ப ராகுவோடைய திசை வருஷம் எவ்வளவு? 18 வருஷம். நல்ல வருஷம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரனுடைய சுக்குலம் அப்படிங்கிற பவர் யார்கிட்ட உற்பத்தி ஆகுது? ஆண்மகன்கிட்ட உற்பத்தி ஆகுது. அப்ப ஆண்மகனுக்கு எத்தனை வயசு ஆனா திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க? 20 வயசுக்கு மேல, 21 வயசு ஆனாதான் திருமணம் பண்ணுங்கிறாங்க. சரிங்களா? அப்ப சுக்கிரனுக்கு ஆண்மகனுக்கு வயசு எத்தனை வரணும்? 20 வயசுக்கு மேல வரணும். பெண்மகளுக்கு வயசு எத்தனை வரணும்? 18 வயசுக்கு மேல வரணும். அப்போ ராகுவும் சுக்கிரனும் இணைஞ்சதுனால தான், அதாவது என்ன செய்ய முடியும்? அடுத்த ஒரு புதிய கர்மா, சனிங்கிற கர்மாவை உருவாக்க முடியும் அப்படிங்கிறான். அதனாலதான் ராகு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் துலாம் வீட்டுல இருக்கு. சுக்கிரன் ஆட்சியா இருக்கார். சனி பகவான் உச்சமா இருக்கார். நல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சனி பகவான் உச்சமா இருக்கார். சனி பகவான்ங்கிறது வாரிசு, மகன். அதாவது இரவுல பிறந்தா சனி, பகல்ல பிறந்தா சூரியன் அப்பா அப்படிங்கிறவங்க. சனி இரவுல பிறந்தா சனிதான் அப்பாங்கிறாங்களே. அதே மாதிரி சனிதான் நம்மளுடைய குழந்தை, அதாவது கர்மா. அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைஞ்சு உற்பத்தி ஆகி பிறக்கிற கர்மா தான் சனி பகவான் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் 7வது வீட்டுல சனி பகவான் உச்சமாகிறார். அப்ப ஒரு கல்யாணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு சுக்கிரன் தான். சரிங்களா? அப்ப ராகு சுக்கிரன் சரியா இருக்கணும்னால் பெண் மகளுக்கு 18 வயசு ஆகணும், ஆண் மகளுக்கு 20 வயசு ஆகணும். அப்ப அந்த 20 வயசுங்கிறது தான் சுக்கிரனுக்கு 20 வருஷம், பெண் மகளுக்கு 18 வருஷங்கிறது தான், ராகுக்கு 18 வருஷம். சரிங்களா? அப்போ இவங்களை இருவரும் இணைச்சாதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்துக்கு முக்கிய கிரகம் எதுனா ராகு பகவான் சுக்கிர பகவான். ரைட், ஓகே. ஐயா சொன்னதுனால ஒரு புரிதல் இருந்துச்சு, அது சொல்லிட்டேன். அதே மாதிரி காலையில ஐயா சுரேஸ்வரம் ஐயா முன்னு பேசினாங்க. அதுல குரு அப்படின்னு ஒரு விஷயத்த ஆழமா வச்சு பேசினாங்க. அந்த அவர் இருக்கும் போதே அந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை இப்ப நான் சொல்றேன். சரிங்களா? அதாவது குருனா அந்தணன் ஒரு வாசகம் இருக்கு. குருன்னு என்னங்க? அந்தணன் ஒரு வாசகம் இருக்கு. அந்தணனா அவங்க குலத்தினுடைய செயல்பாடுகளை குறிக்கிறது அந்தணன். நல்லா வச்சு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ நாம என்ன செய்வோம்? குரு பகவான் நம்மளுக்கு கொடுக்குதுன்னு சொல்றோமே. அப்போ அந்தணன் என்பவங்களுக்கு நாம கொடுக்கிறோமா, குரு நம்மளுக்கு கொடுக்குதா? இதான் கேள்வி. அங்க நல்லா வச்சு புரிஞ்சுக்கணும். அப்ப குருங்கிறது அந்தணன் அப்படிங்கிறப்போ அது குருவா மதிக்கணும். அன்னைய காலத்துக்கு, அதாவது ஞானிகள் ஃபாலோ பண்ணும்போது எது முக்கியமா இருந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, வாக்கு வன்மை வரணும்னா குருவை வழிபட்டாதான் வாக்கு வன்மை வரும் அப்படிங்கிறதுக்காக குரு எதுக்காக பயன்படுது? நல்ல வார்த்தைக்கும் நல்ல சுகத்துக்கும் நல்ல புத்தி உள்ளதுக்கும் பயன்படுது குரு பகவான். ஆனா சுக்கிர பகவான் பயன்படுறது எதுக்காக? போகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் வண்டி வாகனம் சொத்து சுகத்துக்கும் பயன்படுறார் அப்படிங்க அர்த்தம் உண்டு. அப்போ இதே சுக்கிரன் வீட்டுல ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர் யாருங்க? கிருஷ்ணன். அவர் என்ன சொல்லுவாங்க? மகளிர் கொஞ்சம் ரமணான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இன்னைக்கு காலத்துக்கு உட்பட்டவர் அவர் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப இன்னை வாழ்க்கை என்ன கலிகாலமா இருக்கு. ஆனால் அதே ராமன் பிறந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்க? புனர்பூச நட்சத்திரம். குரு எங்க உச்சமா வராருங்க? கடகத்துல. ஆனால் அவர் என்ன செய்யறாரு? பிரம்மச்சாரி வாழ்க்கையை வாழ்றாரு. இன்னைக்கு பிரம்மச்சாரி வாழ்க்கையை நம்ம விரும்புவோமா, சுகமாக வாழ்க்கையை விரும்புறோமா? இதான் விளக்கமே இந்த இடத்துல. அப்ப பிரம்மச்சாரி வாழ்க்கையை யாரும் விரும்புறது இல்லை. ஆனா கலிகாலத்துல போயிட்டு நாம என்ன செய்யறோம்? பிரம்மச்சாரி வாழ்க்கையை பத்தி பேசுறோம். நம்ம என்னன்னா ராமன் போல் இருக்கணும். யாராச்சும் ராமன் போல் இருக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சுக்கிரன் போல இருக்குன்னு தான் விருப்பப்படுவாங்க. அப்ப கிருஷ்ணன் வாழ்க்கை உகந்ததா இந்த கலிகாலத்துக்கு? அதாவது எப்பவுமேங்கிறது இல்ல, அந்த கலிகாலத்துக்கு குரு வாழ்க்கை உகந்தது. இந்த கலிகாலத்துக்கு எதுக்கு உகந்ததுங்க? சுக்கிரன் வாழ்க்கை உகந்தது. அப்படிங்கிற அடிப்படையில தான் சுக்கிரன் நம்மளுக்கு பிரமாதமா இருக்கு அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி கர்மாவின் கதாநாயகன் யாரு? சனி பகவான். அதாவது தன்னுடைய வீட்டுக்கு எத்தனாவது வீட்டுல? 10வது வீட்டிலையும் தன்னுடைய வீட்டுக்கு 9ஆம் இடத்துல உச்சமாற ஒரே கிரகம் சனி பகவான் தான். சரிங்களா? அப்ப தர்ம கர்மாதிபதி யோகத்தை பிடிச்சவர் யாருங்க?
சனி பகவான் மட்டும்தான், வேற எந்த கிரகமும் கிடையாது. அவர் தான் தன்னுடைய வீட்டுக்கு உச்சமாவார். ஆனா குரு பகவான் பாருங்க, தன்னுடைய வீட்டுக்கு 8வது வீட்டுல உச்சமா வராரு, தன்னுடைய வீட்டுக்கு 2வது வீட்டுல நீசமா வராரு. அப்ப தனத்தை கொடுக்குற இடத்துலயும் இல்ல, 8வது வீட்டுல என்னங்க, யார் மறைவு பகையை எடுக்கிற இடம் 8வது இடம், அந்த இடத்துல தான் உச்சமா வராரு. அப்ப குருபலன் அந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கு பாருங்க 6 8 இருக்கும். அப்ப குருபலன் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா கல்யாணமே நடக்காது நம்மளுக்கு. அப்ப கல்யாணத்துக்கும் குருபலனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை.